ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தமிழ் ஜாப் நியூஸ். நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினர் காலி பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வரவேற்கப்படுகின்றன. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அம்மாப்பேட்டை, அந்தியூர், பவானிசாகர், கோபிசெட்டிப்பாளையம், கொடுமுடி, நம்பியூர், சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தலைப்பின் கீழுள்ள ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் காலி பணியிடங்கள் இன சுழற்சி மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி 30/9/2025. அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ண www.dnrd.dn.gov.in என்று இணையதளம் மூலமா நம்ம அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதுல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட், எவ்வளோ சேலரி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநருக்கு சேலரி பாத்தீங்கன்னா 19,500, 71,900. ஏஜ் லிமிட் 18ல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும். அது பொதுவா இருக்கிறவங்க. பிசி எம்பிசிக்கு 18ல இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதிதிராவிடர் பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கு 18ல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். 5 இயர்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாயும், ஆதி திராவிடர்ல இருக்கிறவங்களுக்கு 50 ரூபாயும். நெக்ஸ்ட் பதிவுரை எழுத்தர், அவங்களுக்கான சேலரி 15,900 இருந்து 58,500 வரைக்கும். பொதுவா இருக்கிறவங்களுக்கு 18ல இருந்து 32 வயசுக்குள்ள ஏஜ் இருக்கணும். பிசி எம்பிசிக்கு 18ல இருந்து 34, ஆதி திராவிடருக்கு 18ல இருந்து 37க்குள்ள ஏஜ் லிமிட் இருக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொதுவா இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாயும், ஆதி திராவிடர்களுக்கு 50 ரூபாயும். நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளர், அவங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 15,700 இருந்து 58,100 ரூபாய்க்குள்ளயும் இருக்கும். அவங்களோட ஏஜ் லிமிட் பொதுவா இருக்கிறவங்களுக்கு 18ல இருந்து 32க்குள்ள, பிசி எம்பிசிக்கு 18ல இருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதி திராவிடருக்கு 18ல இருந்து 37 ஏஜ்க்குள்ள இருக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாயும், ஆதி திராவிடருக்கு 50 ரூபாயும், இரவு காவலருக்கு 15,000 700, 58,000 100 ரூபாயும் சேலரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 32 வயசுக்குள்ள பொதுவா இருக்கணும். 18ல இருந்து 34 வயசுக்குள்ள பிசி எம்பிசிக்கு இருக்கணும். 18ல இருந்து 37 வயசுக்குள்ள ஆதி திராவிடர் இருக்கணும். இவங்களுக்கு தமிழ்ல கண்டிப்பா படிக்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாயும், அவங்க பிசி எம்பிசிக்கும் 50 ரூபாய் ஆதி திராவிடருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 30/9/2025. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும். இன சுழற்சி, வயது வரம்பு, கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் லிங்க் பாத்தீங்கன்னா www.dnrd.dn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றிலையும் போயிட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதுல நீங்க எந்த வேகன்சி வேணுமோ அதுல போயிட்டு நீங்க இது பண்ணலாம். இப்போ நீங்க ஈப்பு ஓட்டுநருக்கான
வேலை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க அப்ளைங்கிற இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு உங்களோட கேட்டகரி, அ பாலினம், என்ன டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இது பண்றீங்க, வட்டாரம், விண்ணப்பதாரரின் பெயர், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இது வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி